ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஸ்னி மெஹந்தி வேர்ல்டு. இந்த கிளாஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜர்தோசியை வச்சு செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஜர்தோசியை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நேற்று சொன்னதில் அந்த மாதிரி ரொம்ப இழுத்து கட் பண்ணக்கூடாது. லைட்டாக நம்ம எங்கே கட் பண்ண போகிறோமோ அங்கே இழுத்து கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி லென்த் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ நான் வந்து நேற்று 3 ஜர்தோசி சொன்னேன். ஸோ அதில் வந்து நான் இன்றைக்கி நார்மல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அந்த 3யுமே வச்சு செயின் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா இன்னும் ப்ராக்டிஸ் நல்லாயிருக்கும், நல்லாவும் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து லென்த் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஊசி வந்து இதுதான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து சைஸ் வந்து 10. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த த்ரெட்டு வந்து இந்த நீடில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஜர்தோசிக்கு வந்து 10 தான் யூஸ் பண்ணணும்னு. ஸோ இதேமே வாங்கிக்கோங்க. த்ரெட்டு அதே மாதிரி சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை வச்சு தான் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பெய்டு கிளாஸுமே எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே நம்பர் கொடுக்குறேன், குரூப் கொடுக்குறேன். ஸோ அதில் உங்கள் நேம் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பேசிக் லெவலெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஸோ நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். நான் இங்கே இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஊசியை உள்ளக்க விட்டுருங்க. ஸோ இந்த ஒர்க்கை வந்து நம்ம ரொம்பவே டைட்டாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்து இதுக்குள்ளே லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அவ்வளோதான். இப்போ இதை நம்ம உள்ளக்க கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம டைட்டாக கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இங்கேருந்துன்னா ஸோ அங்கேயே ஒரு ஸ்டிச்சஸ் பக்கத்தில் போட்டுக்கோங்க. பக்கத்தில் போட்டுட்டு அதை அப்படியே இழுத்து விடுங்க. இழுத்தோடனே நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நமக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா டைட்டாக போட்டுட்டோமா, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மறுபடியும். ஸோ அதுக்கு இது வந்து நம்மளுக்கு நல்லா டைட்டாக இப்படி பண்ணிக்கோங்க. கேப்பே இருக்கக்கூடாது. இப்போது நம்ம மறுபடியும் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஜர்தோசியை லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லோட் பண்ணி எடுத்து சென்டரில் எடுத்து மறுபடியும் சென்டர்லேயே குத்தி இந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச் மறுபடியும் டைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ மறுபடியும் சென்டரில் போட்டிங்களா, மறுபடியும் இந்த சென்டரில் இருந்து இப்படி நல்லா எடுத்துக்கோங்க. ஸோ டைட் ஆயிருமா, அவ்வளோதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மாதிரி லூஸாக இருந்தது அப்படின்னா டைட் ஆயிரும். ஸோ நல்லா டைட்டாக இழுத்துக்கணும். ஸோ மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம 1 by 1 என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு இதாக எடுத்து தான் போகணும் செயின் ஸ்டிச்சை பொறுத்த வரையும். ஸோ கோர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதெல்லாமே நம்ம ப்ளவுஸ் டிசைன்லாம் நம்ம கை பக்கத்தில் கொடுத்தோம் அப்படின்னா ஃபைனலில் ரொம்பவே நல்ல டைட்டாக ஒவ்வொன்றுக்கும் நம்ம டைட்டாக போடும் போது தான் கரெக்டாக இருக்கும். பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா பெருசாக எடுங்க, குட்டியாக எடுத்தீங்க அப்படின்னா குட்டியாக எடுங்க. ஸோ ஒன்று பெருசு ஒன்று சிறுசு அந்த மாதிரி எடுக்காதீங்க. ஸோ அவ்வளோதான், டைட் பண்ணிக்கிறோமா. இப்போது டைட்டாக போட போட நம்ம ஸ்டிச்சஸுமே ரொம்ப கரெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் கோர்த்துக்கலாம். ஸோ இதில் எப்படி என்ன போடணுன்னு கடைசியில் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். டைட்டாக போடணும். ஸோ த்ரெட்டு எங்கேயுமே மாட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஃபினிஷ்டு. இன்னும் நம்ம வந்து ஒரு 2 மட்டும் லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ மறுபடியும் கொடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸி தான் ஜர்தோசி செயின் ஸ்டிச்சை. ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா இழுத்துக்கோங்க கீழே கூட. ஸோ நம்ம ஆல்ரெடி இதில் எத்தனை போட்டிருக்கோம், 6 போட்டோமா, இன்னும் 1 போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் சென்டர். ஓகேவா? அதெல்லாம் இழுங்க, அப்போ தான் வந்து டைட் ஆகும். இல்லை அப்படின்னா நமக்கு லூஸ் ஆகும். அதனால தான். ஸோ ஃபினிஷ்டு, அவ்வளோதான். இந்த மாதிரி முடிஞ்சுதா? இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு என்ன எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இப்போ ஸ்டிச்சஸ் எடுக்கிறோம்ல, இப்போது இங்கே சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க.
சென்டர்லேருந்து எடுங்க. ஸோ எடுத்து அதே சென்டரில் நம்ம என்ன பண்ணோம், குத்துனோமா ஊசி, ஸோ அந்த மாதிரி குத்திக்கோங்க. ஸோ அந்த மாதிரி குத்தும் போது இந்த நம்ம போட்டிருக்கோம்ல லாஸ்ட்டாக போட்ட ஜர்தூசியை வந்து கரெக்டாக நின்றுக்கிறோம். ஸோ அதனால தான் இப்படி போடுறோம். ஸோ இப்படி போடும்போது கரெக்டாக அது நின்றுக்கிறோம். இல்லை அப்படின்னா நம்ம அந்த போடல அப்படின்னா ஜர்தூசி நிற்காது, மேலே வந்துடும். ஸோ அதனால தான் இப்போ லாஸ்ட்டாக மறுபடியும் சென்டரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா, முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் என் நாட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாட் இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம், பேசிக் லெவல் அந்த மாதிரி தான் போட போகிறோம். 1 2 3 இந்த மாதிரி போட்டுட்டு ஓகேவா, இப்படியே கீழே இழுக்கணும். ரொம்பவே ஈஸி தான். ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டுட்டு ஸோ இழுத்துருங்க. இப்போ இந்த மேலே தெரியுதுல, அதை வந்து நம்ம ஈஸியாக எப்பயும் போல் கீழே இழுத்துடலாம். அவ்வளோதான். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இவ்வளோ தான் நம்ம ஸ்டிச்சஸ் முடிஞ்சுது. ரொம்பவே சிம்பிளானது. ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆல்ரெடி நாம் வந்து 3 ஜர்தோசி பார்த்துருந்தோம். அந்த 3லையுமே இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வேறு ஒரு டிசைன் பார்க்கலாம். தேங்க்யூ.